சீதாராம் வணக்கம். தர்ஹிமான் கோகுல நயான்னு சொல்லி கோகுலத்தில் கொண்டு விடுன்னு சொல்ல, குழந்தை கண்ணனை எடுத்துட்டு வசுதேவர் கிளம்பினார். கிளம்பி கோகுலத்தில் கொண்டு கண்ணனை கொண்டு விட்டுட்டு வந்து ஒத்தான்னு பார்த்தோம். பக்கத்தில் கண்ணன் படுத்துட்டு இருக்கான். யசோதை கண் முழிச்சு பார்க்கறா. குழந்தை கழுக்குன்னு சிரிச்சுண்டு, அந்த அழகான எடுப்பான மூக்கு, கண்ணாடி போன்ற கண்ணம், இந்த சுருட்டியான கேசத்தோட அம்மா பார்த்து சிரிக்கிறான். சிரிச்சோடனே யசோதை பட்ட ஆனந்தத்துக்கு ஒரு அளவே கிடையாது. யசோதை ஆனந்தப்பட்டா. அவர் நந்தகோபன் ஓடி வந்து பார்த்தார். குழந்தைய பார்த்து ஆனந்தப்பட்டு நீலபாலனா இருக்கான். நீலமேக ஷாமலனா அழகான ஒரு குழந்தை கிடைச்சதுன்னு சொல்லுவான். அந்த கோமலச்சரணத்தை உதச்சின்னு விளையாடின்னு இருக்கான். உடனே நந்தகோபால் என்ன பண்ண, உடனே போய் யமுனில போய் தீர்த்தம் ஆடி தான தர்மங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். கோதானம், மற்ற துணிமணி தானங்கள்லாம் பண்ணி ஜாத கர்மங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதுக்குள்ள ஜனங்களுக்கு விஷயம் தெரிஞ்செடுத்து உடனே பார்க்கறா. யசோதி குழந்தை பிறந்துட்டான்னு விசாரிக்கிறார். வாசல் எதேச்சியா கோலம் போட வந்தவா பார்த்தா குழந்தை பிறந்தோடனே எல்லாம் வராலாம். வண்ணமாடங்க ஷூர் திருக்கோட்டூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனின் எண்ணெய் சுண்ணம் எதிரத்தூழ கண்ணன் முற்று கலந்தாளாயிற்றேன்னு சொல்றார். ஆவதந்த விசித்திரானே வாதித்ரானே மகோத்சவே கிருஷ்ணா விஸ்வேஸ்வர நந்தஸ்த விஜமாகத்தேன்னு இங்கே சுகரும் அனுபவிக்கிறார். வந்தா கையில குழந்தைய பார்க்கும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது. நம்ம கண்ணனை பார்க்கறதுக்கு என்ன பண்றா, கையில குழந்தைய பார்த்தா எண்ணெய் ஷியாக்கா எடுத்துன்னு வருவார். அதனால எண்ணெய் சுண்ணம் சொல்றாருங்க பெரியாழ்வார். ஸ்ரீசூர்ணம், அதாவது கொஞ்சம் குங்குமம் மஞ்சள்லாம் எடுத்துன்னு குழந்தைக்கு ஆர்த்தி எடுக்கலாம். சில பேர் எடுத்துன்னு வரா. சில பேருக்கு நிறைய சமிருத்தியான தயிர் பால் வெண்ணெய் இருக்கு, அதை எடுத்துன்னு வரா. ஏதோ ஒரு சம்மானம் பண்ணும் இல்லையா, குழந்தை பிறந்த விசாரிச்சுட்டு ஏதாவது சமர்ப்பிச்சுட்டு வரணும் அப்படின்னு ஆசை. கோபா பரஸ்பரம் திஷ்டா ததிச்சீரோதிதுப்பபி ஆசிச்சந்தோ விளப்பந்தோ நவனிதஸ்த விசக்ஷு. கடைசியில் ஓடி வரா. ஓடுவார் உழுவார் உகந்தளிப்பார் நாடுவான் நம்பிரான் என்குத்தன் என்பார். பாடுவார்களும் பற்பறை கொட்டிண்டு ஆடுவார்களும் ஆயிற்று பாடியேன்னு சொல்றான். சில பேர் ஓடி வந்து பார்க்கறா. பார்த்தா கண்ணனை பார்த்து ஆனந்தப்படுறான். அந்த அழகான எப்படி இருக்கு இந்த குழந்தை, மூக்கு மொழியமா நன்னா இருக்கு. இந்த குழந்தைய பார்த்து ஆனந்தப்படுறான். ஆனந்தப்பட்டவா பக்கத்து தோழி அழிச்சுட்டு வராம போயிட்டோமே சொல்லி அதை போய் அவளை அழிச்சுட்டு வரும். இவ ஓடுறா. ஓடும்போது அவ பார்க்கறா, இவளை காணுமே. காலம்பரம் கோலம் போடும்போதே வந்து பேசிட்டு இருப்பாளே, காணுமேன்னு சொல்லி கடைசியில் இவ யசோதி குழந்தை பிறந்தோடனே இவனும் ஓடுறான். ரெண்டு பேரும் ஒருத்தர் வீட்டு வாசல முட்டின்னு கீழே விழுந்தான். விழுந்தா கூட முட்டின்னு ஏன் என்ன முற்ற வெடிக்கிறது அப்படின்னு சொல்லாம, பார்த்து வரக்கூடாதுன்னு சொல்லாம ஒருத்தர் உகந்து சொல்றான். அவ உள்ள பார்த்துட்டு எப்படி இருக்கு தெரியுமா அந்த கோமலை சரணம், அந்த எடுப்பான மூக்கு, அழகா சிரிக்கிறது இந்த குழந்தை, அப்படியே கண் சிமிட்டி பார்க்கறது அப்படின்னு சொன்னோடனே இது சொன்ன இவளுக்கு மேல ஒன்று ஆர்வம் வருது. உகந்தளிப்பா நாடுவான், எங்க இருக்கான் குழந்தைன்னு சொல்லி அந்த யசோதை பிரசவிச்ச இடம் அந்த சூத்திகா கிரகத்துக்கு உள்ள போய் பார்க்கறாளாம். நாடுவான் நம்பிரான் என்கூத்தன் பாடுவாடும் எல்லாம் ஆடி பாட ஆரம்பிச்சுட்டான். பாடுவாரும் பல்பறை கொட்டு ஆடுவாரும் ஆயிற்று நந்தஸ்த விரஜமாகத்தே சொன்னான். அப்படி விரஜபூமி அப்படி ஆயிடுச்சு. உடனே கிருஷ்ணாவோட ஆவந்தி விசித்திராய வாதந்திரி மகோத்சவை எல்லா விதமான வாத்தியங்களை முழைந்து ஆட ஆரம்பிச்சுட்டா எல்லாரும். கோபா பரசுரம் துஷ்டம் ததிஷீர கையில நிறைய சில பேர் என்ன எடுத்துட்டு இருக்கா, நிறைய வெண்ணெய் தயிர் பால் என்ன எடுத்துன்னு வந்திருக்கான். அதனால தயிர் பால் ஆனந்த பரவசில கண்ணனை பார்த்த ஒரு சந்தோஷம், தன் நிலம் மறந்து எல்லாரும் பண்ண தயிரும் பாலும் அடிச்சுன்னு விளையாடுறாளாம். ஒருத்தர் மேல ஒருத்தர் பார்த்தா ஒரே பால் ஷேரா இருக்கு, தயிர் ஷேரா இருக்கு. ஷேரா போயிடுத்தல்லாம் அந்த பால்லாம் சிந்தி நந்த கோகுலமே அப்படி ஷேரா போயிடுத்தான். உள்ள பார்த்தா முற்றத்தை பார்த்தா ஒரு எண்ணெய் ஒரு பக்கம் சிந்தி கிடக்கு, ஷியாக்க ஒரு பக்கம் சிந்தி இருக்கு. எல்லாம் கொண்டு வந்தா கிருஷ்ணனுக்கு. ஆனா கிருஷ்ணனை பார்த்து பரவசில சுண்ணம் சொல்லக்கூடிய கலர் தீர்த்தத்தை ஒன்றும் அந்த சுண்ணாம்பு குங்குமத்தை கலந்த தீர்த்தத்தை கலந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிச்சு விளாடின்னு இருக்கான். எப்பவுமே வடநாட்டில் எப்பவுமே மதுராலெல்லாம் பார்த்தா, மதுராலோ கோகுலத்திலோ பிருந்தானோ பார்த்தா உற்சவம் வெளியில வந்து கொண்டாடுவான். பொதுவாக நம்ம பக்கத்துல நம்ம ஆத்மார்த்தமாக கொண்டாடுவோம். ஆத்மார்த்தமான பூஜை பண்ணிடுவோம். அவளா வெளியில போய் உற்சவமாக கொண்டாட தெரியாது நமக்கு. ஆனால் உற்சவமாக கொண்டாடு ஒரு அழகுதான். இன்னைக்குன்னு பார்த்தா நந்தகோபன் எங்க மதுரால அப்படி உற்சவம், பிருந்தாவனத்துல அப்படி உற்சவம் இன்னைக்கு நடக்குது. ஏன்னா அவ வந்து தன்னோட ஆனந்தத்தை வெளிப்படுத்துறா. அப்படி கிருஷ்ணன் பண்ண ஆனந்தத்தை. அது மட்டும் இல்ல, அவ யாரு யசோதை, இந்த அந்த அந்த கோகுலத்துக்கு அவர் ராணி மாதிரி, அவ தலைவி மாதிரி. அவளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த அது உற்சவமா கொண்டாடி எல்லாரும் ஆனந்தப்படுத்துறான். அப்படி பார்த்தா இந்த கிருஷ்ணனை பார்த்து ஆனந்தப்படுறா. அந்த கிருஷ்ணனுக்கு எண்ணெய் தேய்க்கிற வைபவத்தை சொல்றான். கிருஷ்ணனை பார்த்து எல்லா கோபிகளும் வந்து கேட்கறா, என்ன நட்சத்திரம் கேட்கறா. அவனுக்கு வேண்டிய சம்மானங்கள்லாம் கொண்டு தரா.
அவனுக்கு தொட்டில போட்ட கால் கையை உதச்சின்னு விளையாடுனால கால் நோக்கும்போது எடுத்துக்க சில பேர் வச்சுக்கிறா. எடுத்து வச்சுருந்தா அவன் இடுப்பு வெடிக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே நான் அனுபவிச்சிருக்கோம். பெரியாழ்வார் திரு ஜெயந்தியும் போதே இந்த பாசுரங்களை கிடக்க தொட்டில் கிழிய உயர்த்திடம் எடுத்து கொள்கில் மருங்கை இருந்துடும் எடுத்து கொள்கில் உதரத்தை பாய்ந்தால் மிடுக்கிலாமியா நான் மெலிந்தேன் அங்காய் சொல்லி கண்ணன் மேல எந்த திருஷ்டியும் படாமல் இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கு. அப்படின்னு கேட்டா அந்த குழந்தைக்கு எண்ணெய் தேய்க்கிறாரு. காலில் வச்சுருந்து அந்த எண்ணெய் தேய்க்கிறாரு. என்ன நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் வாக்கு வைத்து நீராட்டும் நம்பிக்கை வாக்கும் நயனும் வாயும் உருளும் மூக்கும் இருந்து வா காணீரே மொழிக்குழியில் வந்து காணீரே. யசோதைக்கே தன் குழந்தையை காட்டணும்னு ஆசை. எல்லாரும் வந்து அவ்வளவா ஓடி 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 இந்த கண்ணனை பார்க்கும்போது கண்ணனோட ஒரு அபயகத்தையும் காட்டி ஆனந்தப்படுறான். எண்ணெய் தேய்க்கும் போது என்ன பண்றா, அந்த காலத்துல மஞ்சளை வந்து நோக்கியாசே நுணிக்க மஞ்சளோட நுனி கூர்மையா இருக்கும். நாக்கை வடிக்கணும். மஞ்சளால் தான் நாக்கை வடிப்பான். அந்த காலத்துல ஒரு ஆன்டிபயோட்டிக். அந்த மஞ்சளால குழந்தை நாக்கை வடிக்கிறது. அந்த குழந்தைக்கு அந்த கண்ணனுக்கு வந்து நெஞ்சிலையோ கொஞ்சம் தொண்டையிலையோ கொஞ்சம் கபம் இருக்கும். அந்த கபத்தை வெளியில கொண்டு வரணும் இல்லையா? அப்ப நாக்குல கோழை இருக்கும் குழந்தைக்கு. அந்த கோழையை எடுக்கணும். அதுக்காக அந்த மஞ்சள் வந்து நுனி கூர்மையா இருக்கனால அது நல்லா தேய்ச்சிடுவா, மெழுங்க தேய்ச்சிடுவா. நோக்கி அசோதை நுணுக்கிய மஞ்சளால் அப்படியே சின்ன அந்த மஞ்சளால் எடுத்து அந்த நாக்கு வடிக்கிறாளாம். சின்ன நாக்கு கண்ணனுக்கு நாக்கு வழித்து நீராட்டும் நம்பிக்கை இருக்கும்போது எப்படி வாக்கும் நயனம். அப்ப வந்து அப்படின்னு ஊங்கட்டுறான். இன்னும் வாயு திறந்து பேசல. ஊங்கட்டும் போது அந்த வாக்கு அப்படி நாக்கு வடிக்கும் போது அது ஒரு குரல் கொடுக்குறான். அப்படின்னு குரல் கொடுக்குறானா அந்த முதல்ல அந்த வாக்கை கேட்கிறாளாம். கண்ணை திறந்து மூடுறான். கண்ணை சிமிட்டுறான். கண்ணை மூடுறது அம்மா பார்க்குறான். கண்ணை மூடுறான். கண்ணை சிமிட்டுறான். அது கண்ணை மூடி மூடி திறக்கிற அந்த வாக்கும் நயனம் வாயும் உருவலம். வாயினா அழகா சின்ன உதடு, பவளம் போல உதடு. வாயும் உருவலம். சிரிக்கிறான். பிறந்தோம் சிரிக்கிற குழந்தையாவே இருக்கான். பிறந்ததுலேருந்து அழுவே இல்லைன்னு. வாக்கும் உருவலம் வாயும் உருவலம் மூக்கும் இருந்தவா காணீர்கள். மூக்குன்னா மூக்கை வழிச்சு விடணும் இல்லையா? அதுக்கு அவன் குழந்தைகளுக்கு எதுவும் சளி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த வெந்நீரால மூக்கை வழிச்சு விடலாம். அந்த அழகான எடுப்பான மூக்கு, கொடி மூக்கு மாதிரி அழகான எடுப்பான மூக்கு. அந்த மூக்கை வழிச்சு விடலாம். மூக்கும் இருந்தவா காணீரேன்னு சொல்றான். பொதுவா இங்க எப்போதுமே சிரிச்ச முகமாவே இருக்கான் அப்படின்னு கேட்டா கண்ணனோட சுபாவம். பகவானுக்கு வந்து வருத்தம்னா என்னன்னு தெரியாது. வருத்தத்துக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டான். வருத்தத்துக்கு அடிப்படை ஒண்ணு, வருத்தப்படுறது இல்லை, அழுகை கிடையாது. ஏன் அழுகை கிடையாதுன்னு கேட்டான். பொதுவாக பிறந்த குழந்தை அழுதுன்னு இருக்கான். பாலானாம் ரோதனம் பலம் சொல்றேன். குழந்தைல அழ பலம் ஜாஸ்தி. நம்ம கண்ணன் பார்த்தா எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கான். சிரிச்சதுக்கு என்ன அடிப்படை? அப்ப அழுகையே இல்லை. அழுகைக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டான். வருத்தம் ஒரு அடிப்படை, பயம் ஒரு அடிப்படை. ரெண்டுமே பகவானுக்கு கிடையாது, வருத்தமே கிடையாது. அதனால நான் சோச்சித்து மருகசின்னு கீதை முழுக்க சொல்லிட்டு வரான். என்ன கேட்ட கீதம் கேட்ட வருத்தப்பட. முக்கியமா கீதையில் நம்ம எது தெரிஞ்சுக்கலையோ ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா போறோம். வாழ்க்கையில வருத்தப்பட. எது வேணா நடக்கும். எது நடந்தாலும் அதை எதிர்கொண்டு அதோட டிராவல் பண்ணிடணும். அவளா அதை நினைச்சுன்னா ஐயோ இப்படி வந்துடுத்தேன்னு வருத்தப்படுறதை விட்டாலே போறோம். மனசுக்கு நிம்மதி. எந்த பிரச்சனையும் எதிர்கொண்டலாம். அப்ப என்ன கேட்ட வருத்தப்படாம இரு, அதுதான் முக்கியம். எந்த காலத்துல வருத்தப்பட. எல்லாம் நடக்கும், எல்லாம் கடந்தும் போகும். அதனால நான் சோச்சித்த மருகசி அப்படின்னு கீதை முழுக்க பார்த்தா அர்ஜுனுக்கு சொல்றாரு. அதே போல பயமே கிடையாது. அபயம் கொடுக்கிற இடம். அபயம் யாரு? நம்ம தான் பயப்படுறோம். எதுக்கோ இது வந்துடும், இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோன்னு பயப்படுறோம். ஆனா பகவான் வந்து பயத்தை போக்குற அபயம். ஆனா எங்க பயம் இல்லையோ, எங்க வருத்தம் இல்லையோ அங்க எப்போதும் சந்தோஷம்தான். இந்த குழந்தைக்கு அடிப்படை இந்த பகவானா இருக்கிறது வந்து அது சிரிச்சுட்டே இருக்கு. யாரை பார்த்தா சிரிச்சுட்டே இருக்கனால அதுக்கு பயம் வருத்தம் இல்லை. அப்ப இவ என்ன பண்றா, ஆடுற பார்த்தா நந்தோத்சவம் எப்படி இருக்குன்னா ஆடுறான். அச்சிந்தந்த விளப்பந்து நவநீத கையில வெண்ணெய் வச்சுன்னு ஒருத்தர் அடிக்கிற. ஒருத்தர் மேல பார்த்தா வெண்ணையும் பாலும் தயிரமா இருக்கு. அறிவிழந்து ஆயர்பாடியரு நெருமன் குழுந்து அவிந்திழந்து அறிவிழந்து ஆயர்பாடி. அது கூந்தல் அவிழ்ந்துருத்தான். பொதுவா பெண்களுக்கு கூந்தல் அவரக்கூடாது. தலை பின்னிக்கும் போது மட்டும் கூந்தல் அவிழ்த்து பாரு. மற்ற நேரம் கூந்தலை முடிச்சுப்பான். அதுதான் அழகு, அதான் மங்களம். ஆனா நீ என்ன பண்றா, அந்த கோபிகள்லாம் வாசல வந்து குதிச்சு ஆடுறா. நந்தகோபன் வீட்டு வாசல்ல ஒருத்தரும் பாலும் தயிரும் அடிச்சு விளையாடும் போது அவ கூந்தல் அவிழ்ந்துருத்தான். எப்பவுமே கூந்தல் வந்து அவளுக்கு எதுக்கே இயற்கையான சும்மா டக்குன்னு கூந்தலை முடிச்சுப்பா பெண்கள். அந்த கோபிகள்லாம் என்ன பண்றாளா, கூந்தலை முடிச்சு கூட தொடாம அறிவு இழந்துட்டுறான். அறிவை இழந்துட்டான். அப்ப புத்தி கூட தன் வசத்துல இல்லை. கண்ணனை பார்த்த ஆனந்தம் அதுதானே உண்மையான பக்தினா தானே. நம்மளை மறக்கிறது தான் பக்தி. நம்ம நினைப்போட உடல் நினைப்போடையோ நம் நினைப்போட நான் கூட அகங்காரத்தோடய பக்தி பண்ண அது பக்தி வராது. அறிவிழந்தன ஆயர்பாடு. அப்படி என்ன பார்த்த மாத்திரத்துல கிருஷ்ணனை தரிசனம் பண்ண மாத்திரத்துல இப்படி ஒரு ஆனந்தம். அதுதான் பகவானோட கிருப்பை.
எவ்வளோ பேர் முயற்சி பண்றா, பக்தி வரல. ஆனா பார்த்த மாத்திரத்துல அப்படி மன்மனா பவா மத் பக்தோ மதாஷி மா நமஸ்குருன்னு கீதைன்னு சொல்றான். மனசு எங்கிட்ட கூட, ஏன்னா எது நம்ம மகான்டேன்னு பிரிக்குங்கடா, மனசு தானே பிரிக்கிறது நம்மள. மனசு கண்ணங்கிட்டே நம்மள எதை பிடிக்கும்? மனசு தான். மனசு உலக விஷயத்தையே ஓடிட்டு இருக்கு. இந்த சரீரத்தை பத்தியோ இல்ல உலகத்தை விஷயம் ஓடிட்டு, அதனால அதை பகவான்கிட்ட ஈடுபடவே விடமாட்டுறது. அதான் பிரிக்கிறது. அப்ப பகவான் சொல்றாரு, மனசு எங்கிட்ட கூட மன்மனா பவம், மனசு எங்கிட்ட அர்ப்பணம் பண்ணிடா, எப்போதும் என்னையும் நினைச்சு. மத்பக்தா, மத்பக்தா நான் மனசுக்கு ஈடு போறதுக்கு என்ன காரணம் கேட்டா, அதுக்கு ஒரு புடிமானம் இருக்கு, அதுக்கு ஒரு ருச்சி இருக்கு, அதுக்கு ஒரு ருச்சி இருக்கு, அதுக்கு ஒரு புடிமானம், அது ருச்சி இருக்கு, ஒரு விருப்பம் இருக்கு, அதனாலதான் பிடிச்சிக்குது. அதனால நீ சொல்ற என்கிட்ட மத்பக்தோன்னு சொல்ற, எங்கிட்ட விருப்பத்தை வை, என்ன என் மேல ருச்சியை செலுத்து. அடுத்த ஸ்டேஜ். அப்புறம் மத்தியாசின்னு கேட்டா என்ன வழிபடு. ஒரு கால் வரலையா, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா வழிபட ஆரம்பிங்க. எனக்கு ஒரு சுப்பிரபாதம் பாடு, எனக்கு ஒரு டோலோத்சவம் பண்ணு, எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணு, எனக்கு ஒரு வஸ்திரம் கட்டு, எனக்கு ஒரு அலங்காரம் பண்ணு, அப்படி வழிபட ஆரம்பிச்சு. அப்புறம் மதாசி மா நமஸ்குரு, நமஸ்காரம் முதல்ல என்ன ஆரம்பிச்சல பகவான் கூட உணர்வுல நமஸ்காரம் பண்ணு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன வழிபட ஆரம்பிச்சிடும். என்ன வழிபட பூஜை புனஸ்காரம் மூலமா வழிபட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுக்கப்புறம் கேட்டா என்கிட்ட அந்த விருப்பத்தை செலுத்து, என்ன என் மேல ருச்சியை உண்டு பண்ணிக்கோ. அதான் மத்பக்தா. அப்புறம் மனசையும் என்கிட்ட கொடுத்துரும். அந்த மனசு நம்மளுக்கு கரைஞ்சு போய் நம்மளுக்கு மனசுன்னு ஒண்ணு இல்லாம பகவான் மயமா கிருஷ்ணன் மயமா ஆயிடுச்சுன்னா அதுதான் பக்தி. அதுதான் இங்க செய்யறான் நந்தகோபன். அது சில பேர் பகவான் அனுகிரகத்தினால செய்யக்கூடிய விஷயம். அவனை பார்த்து கொடுக்குறதான் பக்தி. பக்தி நம்ம முயற்சியெல்லாம் வரக்கூடியதே இல்லை. எல்லா செல்வம் வந்துடும், ஆனா அந்த செல்வம் வராது. ஆனா ஆண்டாலும் சொல்றான், நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பாவம். அப்ப நீங்காத செல்வம் அவன் கிருப்பையால கிடைக்கும். அதனால அவன் கிருப்பை யாருக்கணும்? அவனே இந்த நந்தகோபுரத்துல எவ்வளோ ரிஷிகள் தான் தபஸ் பண்ணிருக்க, அங்க அவன் தரிசனம் கொடுக்காம நந்தகோபுரத்துல நந்தகோபுரம் யசோதையும் அப்படி பண்ணிட்டான். அப்புறம் என்ன அவன் நிலைமை எப்படி வாழ விட்டான் மதுசூதனை. அருகிருந்தால் தம்மை அநியாயம் செய்வதோ வழக்கா வாழ விட்டான் மதுசூதனை பெரியாழ்வார் இங்க சொல்றான். அடிக்கடி சொல்லலாம், இங்க முந்தி மாதிரி எங்களால வாழ முடியல யசோதைன்னு சொல்லலாம். எங்களை இப்படி அநியாயம் பண்றேன், ஒரு பிள்ளைய பெத்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். உன் பிள்ளையால எங்களால வாழ முடியல அப்படி சொல்லலாம். வாழ விட்ட ஏன் வாழ முடியுங்க? முந்தெல்லாம் கண்ணனோட சிரிச்சு பேசிட்டு இருப்பா, குழந்தைகளோட விளையாடிட்டு இருப்பா, கண்ணனோட ஒரு சினிமா டிராமாக்கெல்லாம் போவா. அப்படி குடும்பத்தோட கொஞ்சம் சந்தோஷமா செலவிச்சிருந்த கோபிகளுக்கு இப்ப என்ன கச்சா, காலம்பரை இருந்தாலும் தயிர் கடை போதே கிருஷ்ணன் நம்பா இருக்கு. கிருஷ்ணன் இந்த வெண்ணெய் திருடணுமே தயிரை திருடணுமே தான் கடையிறான். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அன்னம் போட்டா கூட கண்ணனுக்கு சாப்பாடு போடுற மாதிரி இருக்கு. சித்துக்கு ஒருத்தர ஓடி ஓடி போய் அந்த யசோதை வீட்டுக்கு குழந்தை பார்த்துட்டே போறான். வீட்டுக்காரியங்கள் எவ்வளவு பண்ணினாலும் வீட்டுக்காரியங்கள் இல்லாம எப்போதும் கண்ணன் நினைப்பாவே இருக்கு. ஒரு கணவனோட சகஜமா பேச முடியல, குழந்தைகளோட விளையாட முடியல. மிந்தி மாதிரி நான் ஒரு இடத்துக்கு வெளியில போனேன், வெளியில போறதுக்கே மனசுல ஏன்னா கிருஷ்ணனை பார்க்கணும். ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தான் அவன் பார்த்துட்டு போயிருப்பா. திருப்பி பார்ப்பேன். திருப்பி சும்மா உன்னை பார்க்க வந்த யசோதை அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணனை பார்த்துட்டு போவாளாம். அப்படி எல்லாருக்கும் என்ன அந்த கிருஷ்ணமயமாவே ஆயிடுத்து நந்தகோபால். அதனாலதான் வாழ விட்டான் மதுசூதன். எங்களை வாழ விட மாட்டோம். இந்த மாதிரி நாங்க சகஜமா இயற்கையா வாழ்ந்து இந்த காலம் எல்லாம் போயிடுத்து. இப்ப எப்ப பாரு கிருஷ்ணமயமா இருக்கு. ஏதோ காலம்பரத்துல இருந்து ராத்திரி மட்டும் கிருஷ்ண நினைப்பு தான் இருக்கு. இங்க எங்களுக்குன்னு ஒரு கணவன் குழந்தைகளும் குடும்பம் இருந்தாலும் அந்த குடும்ப நினைப்பே இல்லை. அப்படி குடும்பத்தையும் மறக்கிற அளவுக்கு பண்ணிட்டான் பகவான். அப்ப வாழ விட்டான் மதுசூதனன். அப்படி ஒரு நந்தோற்சவம் அங்க நடக்கிறது. வருஷம் அவன் பெரிய ஒரு சிற்றரசன் போல இருக்கான். நந்தகோபன் யாரு அப்படின்னு கேட்டா ஒரு சிற்றரசன் போல இருக்கான். அவருக்கு என்னன்னா அந்த காலத்துல ஒரு தேசத்துக்கும் ஒரு கோகுலம் உண்டு. கோகுல நிறைய ஆயிரக்கணக்கான பசுக்களை வச்சு காப்பாற்றும். ஏன்னா துஷ்டபிரங்கள் அதை பாதிக்காம எதிரி நாட்டு ராஜாக்களை அதை திருடின்னு போகாம இருக்கிறதுக்கு கோகுலம்னு வச்சு ஒரு இடத்துல பாதுகாப்பான். அந்த பாதுகாத்துக்கு ஒருத்தர் நியமிப்பா. அப்படி நியமிச்சு வந்தா நந்தகோபன். ஒரு 5 லட்சம் பேர் இருக்கு, 5 லட்சம் ஆயர்குடிகள். அதுக்கு வருஷம் அதுல வரக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, பால் தயிர் வெண்ணெய அதுல சில அவளுக்கு எடுத்துட்டு மிச்சத்தை வியாபாரம் பண்ணி அதனால பொருள் ஈட்டி அதுக்கு வருஷம் கடைசியா ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் போய் கப்பம் கட்டிட்டு வரணும். டாக்ஸ்ன்னு சொல்றாரு, அது மாதிரி கப்பம் கட்டின்னு வரும். அதுபோல் நந்தகோபன் இந்த வருஷம் கப்பம் கட்டுறதுக்காக போறார். போகும்போது கப்பத்தை கட்டிட்டு வரும்போது வசுதேவர் நண்பர், ரொம்ப நாள் பழக்கம். ஜெயிலேருந்து விடுவிச்சுட்டான் கம்சன். அதனால ஒரு சார் போய் பார்ப்போமேன்னு அவர் மாளிகையில பார்க்கிறார். நந்தனை பார்த்தோன்னா ஓடி வசுதேவர் வரைக்கிறான். பாபா நந்தா, நன்னா இருக்கியா? க்ஷேமமா இருக்கேன். நான் நன்னா தான் இருக்கேன். உங்களை பார்க்க தான் வந்தேன். நானும் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம். உனக்கு குழந்தை பிறந்திருக்காமே அப்படின்னு கேட்கிற வசதி. ஆமா, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு சந்தா. ஆனா உங்களுக்கு இப்படி நிலைமை ஆயிடுச்சு. 6 குழந்தைகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணா பிறந்து கடைசியில எல்லாத்தையும் கம்சன் அதை பதம் கொண்டுட்டானே.
கடைசியில ஒரு குழந்தை, பொன் குழந்தை வந்து அதுவும் மறைஞ்சு போயிட்டாங்க. இவர் தான் போய் நந்தகோபன் வீட்டுல கொண்டு கிருஷ்ணனை கொண்டு வந்திருக்க, அது சொல்லிக்கல. இல்ல அவர் சொன்ன எதுவுமே உலகத்துல எதுவும் நம்ம வந்து தெய்வ சித்தம் எடுத்துக்கணும்ப்பா, சமபுத்தியோடு இருந்தா நமக்கு சாந்தி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப விவேகி வசுதேவர். உலகத்துல நான் மட்டுமா கஷ்டப்படுறேன்? நந்தா நந்தா எல்லாரும் தான் கஷ்டப்படுறான். உலகத்துல எல்லா ஜனங்களும் கம்சனால கஷ்டப்படுறான். அந்த கஷ்டம் உடனே நந்தகோபர் எப்ப இந்த கஷ்டம் விடிவுங்க, கவலையே படாத, உனக்கு உனக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு. உன் பிள்ளையாலும் எனக்கு நந்தகோகுலத்துல என் மனைவி ரோகிணிக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு. அந்த புள்ளியாலும் இந்த கஷ்டம் எல்லாம் தீரும். இவன் 2 பேரும் சேர்ந்து குழந்தைனால எப்படி கஷ்டம் தீரும் இவனுக்கு ஆச்சரியப்படுறான். உடனே இவர் சொல்ற, நீ யோசிக்காத, மேல மேல அவளோட பெருமை தெரியும் உனக்கு, போக போக தான் அவ பெருமையை நீ தெரிஞ்சுப்பேன். கோகுலத்துல அடிக்கடி ஆபத்து வரும், விபத்து வரும், நிறைய விபத்து வரும். அந்த குழந்தைல உன் குழந்தைய நல்லா பாதுகாப்பா கவனமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான். சரி நந்தா சீக்கிரம் கிளம்பு கோகுலத்துக்கு அப்படின்னு கிளம்பும்போது, சரி விடப்பட்டு கிளம்பும் போது இவருக்கு யோஜனை. எனக்கு என்ன யோஜனை கேட்டா, போயிட்டு வா, ஊருக்கு போயிட்டு வா, க்ஷேமமா போயிட்டு வான்னு எல்லாரும் சொல்லுவான். அப்படி இல்லாம விபத்து வரும் போயிட்டு வான்னு சொல்றார். ஒரு சமயம் வசுதேவர் வந்து ராஜர்ஷி, ஞான திருஷ்டி உடையவர். ஏதோ தெரிஞ்சு மனசுல பட்டுதான் அவர் சொல்றாரு பொருக்கு, நம்ம போறதுக்குள்ள கோகுலத்துல எந்த ஒரு விபத்தும் வந்துடக்கூடாது, எந்த சிரமம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுன்னு வராராம். வந்தா கோகுலம் அவர் தெருவு திரும்ப வீட்டு வாசல் பார்த்தா ஒரே கூட்டம். அதுக்குள்ள என்னாச்சுன்னா, பூதனின்னு ஒத்தி ஒரு அரக்கி உலகத்துல பிறக்கிற அத்தனை குழந்தையும் கொலை பண்ணிடும். இப்ப கம்சன் என்ன தீர்மானம் பண்ணா, கிருஷ்ணன் எங்கேயோ ஒளிஞ்சு வளரான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன தீர்மானம் பண்ணனா, உடனே உலகத்துல பிறக்கிற அத்தனை குழந்தையும் வதம் பண்ணணும். அதுக்கு ஒரு அரக்கியை நியமிச்சா. அந்த அரக்கி தான் பூதனை. இந்த பூதனை என்ன பண்றா, ஒரு அழகா அவ பிசாசு தான் இருந்தாலும் அவ இந்த வேஷம் போட்டுன்னு வந்துட்டான். இந்த வேஷம் போட்டுன்னு ஒரு அழகான ரூபதி மாதிரி வேஷம் போட்டுட்டு வரும்போது, இந்த கபட சூது தெரியாத இந்த கோகுல ஜனங்கள் நினைச்சாலும் யாரோ மகாலட்சுமி தான் வந்திருக்காங்க நம்ம கண்ணனை பார்க்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அடிக்கடி எல்லாம் வந்துட்டு போறா தேவர்கள்லாம். அப்படி வந்து கடைசியில வந்து பார்த்தா, கடைசியில் உள்ள வந்தோடனே யசோதையை பார்த்தா, சரி குழந்தைய பார்க்க யாரும் வந்துட்டு போயிருந்தான்னு இருக்கான்னு சொல்லி குழந்தைய கொஞ்ச நேரம் வீட்டு காரியத்துக்கு வேணும் விட்டுட்டு போயிட்டா. நம்ம கண்ணன் என்ன பண்ணா, கண்ணன் தூக்க வரலாம். துபத்ததாம் தாம் பாலக மாரிகாகிரம் சராசராத்மஜ நிமிலேட்சிதான அனந்தாம் ஆரோப்பிய ததங்கமந்தகம் எதோரகம் சுத்தம புத்திரஜுதி. கண்ணன் இவளை பார்த்தோன்னு கண்ண முடிந்தான். ஏன் கண்ண முடிந்தானா? ஏன்னா இவளை பார்த்து பூச்சாண்டின்னு கண்ண முடிந்தான். அது இப்ப விளையாடிந்தான் தான் யசோட, இப்ப டக்குன்னு கண்ண முடிந்தான். இவளோட வெளிவேஷத்தை பார்க்க முடியாம கண்ண முடிந்தானா. அப்ப நினைச்சாலும் இது வந்து பாலகிரகம், இங்க வந்து என்ன கொல்ல வந்திருக்கு, பாலகத்தி பண்ண வந்த இந்த இதை பார்க்கறது பாவன் கண்ண முடிந்தானா. அப்ப நினைச்சா ஸ்ரீதேவி பார்க்கிற அந்த கண்ணால இவளை பார்க்க வேண்டாமேன்னு கண்ண முடிந்தானா. அப்ப நினைச்சா பக்தாளுக்கே உடைய என் கட்டாட்சத்தை இவளுக்கு செலுத்தக்கூடாதுன்னு கண்ண முடிந்தானா. ஒரு கால் நான் கண்ணை திறந்துட்டா என்னை பார்த்து அவ சங்கோச்சப்படுவா, வந்த காரியத்தை செய்ய மாட்டா, அதனால கண்ண முடிந்தானா. இன்னொன்னு என்ன சொல்றா, புண்டரிகாட்சன் என்னை பார்த்துட்டா, புண்டரிகாட்சன் மலர்ந்த பிரசித்த வேதத்தை பிரசித்த சொல்லக்கூடிய புண்டரிகாட்சன் கண்ணை பார்த்து பகவான் கண்டுபிடிச்சால கண்ண முடிந்தாளாம். அப்படி என்ன கேட்டா, ஒரு சமயம் நான் கண்ணை திறந்து வச்சுட்டா என் ஹிருதயத்தில் உள்ள கருணை கண் வழியா தான் பாயுமா. என் திருக்கண் வழியா பக்தா மேல பாயும், இவன் மேல கருணை செலுத்தானே, இவளை வதம் பண்ணணுமே, கருணை செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ண முடிந்தாளாம். விபுத்ததான் பாலக மாரிகாகரம் சரா அப்படியே கண்ணை சுழட்டி பார்க்கறானா. அது கண்ணை சுழட்டி கண்ணை மூடின்ட்டான் அழகா. அனந்த மாரோப்பே ததங்க மந்தகம். இது ஏற்கனவே அவன் ஆதிசேஷம் மேல படுத்துக்கிற இந்த குழந்தைய கொலை பண்ண முடியுமா? அவன் ஆதிசேஷம் கூட விஷப்பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கான். அவனை வந்து இவன் மடியில போட்டுட்டு இவன் என்ன பண்ணா, எதங்க ரங்கம் சுத்த புத்ப ரஜுத்தி, அவன் மடியில போட்டுட்டு பால் கொடுக்கறாளாம். விஷம் தடவின சனத்துல வச்சு பால் கொடுக்கறாளாம். கொடுக்கும்போது அவ பாலை குடிக்கிற சகையில ரோஷத்தோட உயிர் சேர்த்து விட்டா. டே விடுறா அதெல்லாம் கத்தரா, ஊழ விட்டு டபான்னு கீழே வந்தான். யசோதை பதற அடிச்சுன்னு ஓடி வரா. பார்த்தா அவ விழுந்து கிடக்கா. பெரிய பிசாசு. தாயூரில் வந்து பேய் மண் சேரேன்னு வாழ்வான். தாய் வேஷம் போட்டாலே கருணை வந்துடும், அந்த ஒரு இறக்கம் வந்துடும், அந்த ஒரு வாத்சல்யம், ஒரு அன்பு வந்துடும். தாய் வேஷம் போட்டவனுக்கு அந்த அன்பு இல்லையே. உடனே எல்லாம் ஓடி வரான். கோகுல ஜனங்களாம் ஓடி வந்து பார்த்தா ஒரு பெரிய உருவத்தோடு பிசாசு விழுந்து கிடக்கு. பார்த்தா கண்ணன் அரியாவுக்கு வந்த மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி அவளை உயிரையும் சேர்த்து குடிச்சுட்டான். அவன் உயிரும் போயிடுத்து. உடனே ஓடி வந்தா எல்லாம் கதறா அழறா திகைச்சு போறா. சில தைரியம் உள்ள ஆயர்களை ஓடி வந்து கண்ணனை எடுத்து யசோதை கையில கொடுத்து, என்னம்மா இப்படி மேல மேல ஏதோ விபத்து, என்ன விபத்து அது அப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது, கடைசியில் இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது நந்தகோபன் வந்துட்டான். நந்தகோபன் வந்தா வீட்டு வாசல் கூட்டம், என்ன கூட்டம் கேட்கும்போது,
நீங்க உன் புள்ள பொழைச்சது பெரிய புண்ணியம்ப்பா, நீ பண்ண புண்ணியம் பெரியவா பண்ண ஆசீர்வாதம் தான் பிடிச்சான் அப்படின்னு சொன்னா உள்ள போய் பார்த்தா பெரிய ரூபத்துல கிடக்கா. இவளை எப்படி கொண்டு போறது அப்படின்னு தோல்ல. கடைசியில பார்த்தா கண்ணனை ஆசுவாசப்படுத்தினா. கண்ணன் கொஞ்சம் சிரிச்சின்னு இருக்கான். உடனே அந்த அவ பெரிய ஒரு அதனால அவளை துண்டு துண்டா வெட்டினா. அவளை உடம்பு வெளியில எடுத்துன்னு போக முடியும். அவளை பெரிய ஒரு துண்டு துண்டா வெட்டின்னு போய் அவளை போய் அந்த யமுனக்கரை போய் சம்ஸ்காரம் பண்ணுறான். அப்போ சுகந்தம் அடிக்கலாம், பரிமளம் வீசிடலாம். ஏன்னா சர்வகந்தகான்னு பகவான் சொல்றது உலகம் வேதம். அவனோட திருப்பவளவாய் பட்டிருக்கு இல்லையா அவ ஸ்தனத்துல, அவளோட சரீரத்துல அவளோட பவளவாய் பட்டிருக்கு. அந்த அந்த மகானோட ஸ்பெரிஷத்தினால இவளுக்கு நல்ல கதி கிடைச்சான், நல்ல சூட்சம்னு சொன்னான். அவளுக்கு பூதனைக்கு மோட்சத்தை கொடுத்துட்டான். அவ விஷப்பால் தான் கொடுக்க வந்தான். ஆனா பூதனைக்கு என்னாச்சு மோட்சமே. கிம்பா சத்யா பக்தியா கிருஷ்ணாய பரமாத்மனே யட்சன் பிரியத்தை கிண்ணும் சக்தம் ரத்தன் மாத்ரோ யதகான்னு சொல்லி இங்க சுகர் சொல்றான். அப்ப விஷப்பால் கொடுத்ததுக்கு பூதனைக்கு மோட்சம்னா அப்ப மற்றவாளுக்கு என்ன கிடைக்கும்? மற்றவ பக்தியோட பகவான்ட்டு பிரியத்தோட ஈடுபடுவாளுக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். ஏன் கேட்டான்? இவளுக்கு மோட்சம் கிம்வா தயாளு சரணமே. இது கிருஷ்ணனை காட்டும் ஒரு தெய்வம் உண்டா? தன்னை கொல்ல வந்தவளுக்கே மோட்சத்தை கொடுத்துட்டான், நல்ல சூச்சம் நல்ல கதியை கொடுத்துட்டான். மற்றவாளுக்கு என்னதான் கொடுக்க? ஆனா மற்றவ அதை விரும்பல. கோபிகளுக்கு பூதனைக்கு மோட்சம் கோபிகளுக்கு மோட்சம்னா அது பொருந்தாது இல்லையா? கோபிகள் என்ன நினைக்கிறா? நம்ம மடியில யசோதை நினைக்கிறா, மடியில கிருஷ்ண விளையாடு அது காட்டுமா எனக்கு ஒரு பரமபதம் பெருசுன்னு அவ நினைப்பாள். அப்ப என்ன கேட்டான்? அப்ப ஸ்ரத்தையோட அதான் இங்க சொல்ற சுகர் சொல்ற கிம் புனா ஸ்ரத்தையா பக்தியா கிருஷ்ணன். ஸ்ரத்தையோடையும் பக்தியோட யார் கிருஷ்ணன் ஈடுபடுறாளோ அவளுக்கு எப்படி நல்ல கதி கிடைக்கும், அவளுக்கு எப்படி மோட்சம் கிடைக்காம போகும், அவன் திருவடி எப்படி கிடைக்காம போகும்? பூதனைக்கே மோட்சம் கொடுத்தா அவனுக்கு கிடைக்காதான்னு கேட்கறான். அப்படி கட்டில பார்த்தா ஐயோ உன் குழந்தைக்கு திருஷ்டி தோஷம் பட்டிருக்கிறீமா அப்படின்னு சொல்லி உடனே தோஷ பரிகாரம் என்ன பண்ணா, உடனே கண்ணன் எடுத்துன்னு போய் மாட்டு கொட்டாய்க்கு எடுத்துன்னு போய் ஒரு பசுமாட்டு கீழே உட்காத்தி வச்சு அந்த வாழ்நாள் அவனை தலையை சித்தரா. அப்புறம் அந்த பசுஞ்சாணத்தினாலே கேசவா நாராயணா மாதவான் சொல்லி ஒரு 12 நாமம் சொல்லி அவனுக்கு ரக்ஷை எடுறான். ரக்ஷை எடுத்தோட கோமூத்திரத்தினாலே அபிஷேகம் பண்றான். அப்புறம் அந்த தூளி இல்லை, பசுமாட்டு தூளி, அந்த தூளி அந்த புழுதி எடுத்து தலையில அப்படி தலையில போடுறான். தோஷ பரிகாரமா. எவனோட திருஷ்டி சர்வதோஷத்தையும் போக்குமோ, எவனோட நாம கீர்த்தனமே சர்வ பாபத்தையும் போக்குமா, இவனுக்கு சர்வ துக்கத்தையும் போக்குமா, இவனுக்கு ஏது துக்கம், இவனுக்கு ஏது திருஷ்டி? ஏன்னா இவரோட பிரேம. இங்க குணந்தற்ற சொல்வார், சுயநலத்தோட பண்ண சந்தனாபிஷேகத்தை காரணம். கிருஷ்ணனுக்கு இன்னைக்கு ஒரு சந்தனாபிஷேகம் பண்ணிருக்கேன் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு பண்ணத்தை காட்டிலும் பிரியத்தோட பண்ணக்கூடிய கோமூத்திர அபிஷேகம் விசேஷம். உள்ளத்து தானே பகவான் பார்க்கணும். அன்போட கோமூத்திர அபிஷேகம் பண்ணா கூட இவாளுக்கு என்ன நினைக்கிறா? கிருஷ்ணனுக்கு ஏதோ தோஷம் ஆயிடுத்து, கிருஷ்ணனுக்கு ஏதோ திருஷ்டி பட்டுடுது, அந்த தோஷத்தை கைக்குன்னு சொல்லிட்டு கோமூத்திரத்தினால அபிஷேகம் பண்றான். அப்ப ஒண்ணு வேணும்னு எதிர்பார்த்து சுயநலத்தோட பண்ணக்கூடிய சந்தனாபிஷேகத்தை காட்டிலும் அந்த பிரேமையோடு பண்ணக்கூடிய கோமூத்திர அபிஷேகம் விசேஷம். அப்படியே பூதனைக்கு மோட்சம் கொடுத்தான். அப்பேற்பட்ட தயாளு பகவான். யாருக்குமே கிருஷ்ணான் அதனால குழந்தை வடிவத்தில் வந்திருக்கான். குழந்தைய யாருமே குழந்தைகிட்ட தானே மனசை பொடி கொடுப்பான். எப்பேற்பட்ட பெரியவாளா இருந்தால் ஒரு குழந்தைய பார்த்தா எடுத்தணும் கொஞ்சணும் தோணும், அதை அதோட விளையாடணும் தோணும், அதை பார்த்து சிரிக்கணும்னு தோணும். குழந்தையில பார்த்தா யாருமே மனசு பறி கொடுப்பான். அதனால்தான் பகவான் பார்த்தான், இந்த கிருஷ்ணாவதாரம் முழுக்க குழந்தையாவே இருந்து இவன் மனசை அப்படியே அபகரிக்கிறான், அவன் மனசை அபகரிக்கிறான். அப்படிப்பட்ட குழந்தை கண்ணன் அந்த அழகான இந்த நந்தகோபுரத்தில் பல லீலைகள் பண்ண போறான். அதை முதல் லீலையான பூதனா மோட்சத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் இங்க குருநாத ஸ்ரீ அண்ணா கிருப்பையாலும் கிடைச்சது. கிருஷ்ணனோட பரிபூர்ண அனுகிரகம். ஸ்ரீ ராமார்ப்பணம். கண்ணே என் கண்மணியே கண்ணனே கண் வளராய், கண்ணே என் கண்மணியே கண்ணனே கண் வளராய், மண்ணுலகில் என் வாழ்வு வளம் பெற வந்துதித்தாய், மண்ணுலகில் என் வாழ்வு வளம் பெற வந்துதித்தாய், கண்ணே என் கண்மணியே கண்ணனே கண் வளராய், கண்ணே என் கண்மணியே கண்ணனே கண் வளராய், குயிலிசை குழலோசை உன் கொஞ்சு மொழிக்கிணையாமோ, குயிலிசை குழலோசை உன் கொஞ்சு மொழிக்கிணையாமோ,
கொண்ட மன சஞ்சலங்கள் பஞ்சாய் பரந்திடுமே தாலேலோ 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 கண்ணே என் கண்மணியே கண்ணனே கண் வளராய் கண்ணே என் கண்மணியே கண்ணனே கண் வளராய் தேயாத என் நிதியே திகட்டாதெள்ளமுதே தேயாத என் நிதியே திகட்டாதெள்ளமுதே வாடாத மென்மலரே மனத்துளினிக்கும் தனிதேனே வாடாத மென்மலரே மனத்துளினிக்கும் தனிதேனே தாலேலோ 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 கண்ணே என் கண்மணியே கண்ணனே கண் வளராய் கண்ணே என் கண்மணியே கண்ணனே கண் வளராய் மண்ணுலகில் என் வாழ்வு வளம் பெற வந்துதித்தாய் கண்ணே என் கண்மணியே கண்ணனே கண் வளராய் கண்ண